இதிஹாச புராணாபியாம் வேதம் சமுபபிரம்மயேத் பிபேத்யல்பஸ்ருதாத் வேதா மாமயம் பிரதரிஷ்யதி. வேதத்தை நாம் புரிந்து கொண்டு முயலும் போது இதிஹாச புராணங்களை முதலில் கற்று அவற்றை தெரிந்து கொண்டால்தான் வேதத்தினுடைய பொருளை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். புராணங்களும் இதிகாசங்களும் பல கதைகளை சொல்லி அந்த கதைகளின் மூலம் நமக்கு கருத்துக்களை தானும் போதிக்கின்றன. நேரடியாக ஒரு கருத்தை கொடுப்பதை காட்டிலும் கதை வடிவத்தில் கொடுத்தால் மக்களுக்கு எளிமையாக புரியும் என்கிற காரணத்தாலே ஒரு குழந்தைக்கு மருந்து கொடுக்க வேண்டும். அந்த மருந்தை நேர கொடுத்தால் ஏற்குமான்னு தெரியாது. அதனால் அந்த மருந்தையே ஒரு இனிப்பு பொருளுக்குள்ளே வைத்து கொடுத்தோம் என்றால் இனிப்பு அழகா இருக்குன்னு குழந்தை சாப்பிட்டு விடும். ஆனால் உள்ள மருந்து இருக்கிறபடியால் அது செய்ய வேண்டிய காரியத்தையும் செய்துவிடப் போகிறது. அதே போல புராணங்களில் பகவானுடைய பல அவதாரங்களை பற்றியும் அவனுடைய பக்தர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் என்பதை பற்றியும் பல கதைகளை நாம் பார்க்கிறோம். அதிலே அந்த கதை பாகம் ஒரு புறம், அந்த கதையிலிருந்து அவர்கள் வாழ்க்கை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்பதையும் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் ஒரு கதையை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். யது என்கிற அரசன் அவதூதர் என்கிற ஒரு பிக்ஷு, உலகத்தில் எந்த விதத்திலும் பற்று இல்லாதவர். அவர் காட்டிலே திரிந்து கொண்டிருந்தார். அவரை யது சந்தித்து சில கேள்விகளை கேட்டான். நீர் எப்படி இப்படி பற்றில்லாமல் இருக்கிறீர்? உடம்பிலே சக்தி உள்ளது, மனது வலுவானதாக இருக்கிறது. அப்போ நிறைய ஆசைகளை இந்த உலகத்திலே நீர் அடையலாமே, பல செல்வங்களை அடையலாம், ஏன் அவற்றில் ஆசையில்லாமல் எப்படி இருக்கிறீர் என்று யது கேட்டான். அதற்கு அவர், எனக்கு 24 ஆச்சாரியர்கள் உள்ளார்கள், அவர்கள் நடத்தையை பார்த்து நான் ஒவ்வொரு பாடத்தை கற்றுக்கொண்டேன், அதனால் தான் இப்படி இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய ஆச்சாரியர்கள் யார் யார் என்று சொல்லி கொண்டு வருகிறார். நாமும் கடந்த சில பகுதிகளிலே 14 ஆச்சாரியர்கள் வரை பார்த்து விட்டோம். அதை தொடர்ந்து மேலும் இன்னும் ஒரு 10 ஆச்சாரியர்களை பற்றி கூறுகிறார். யாரு என்ன என்பதை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். அடுத்தது அவதூதர் யதுவுக்கு செய்யும் உபதேசம். 15வது ஆச்சாரியன் யாரை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் மான். மான் என்பது பொதுவாக மானை பிடிக்க வேண்டும் என்றால் அதற்கான வேடன் ஒரு குறிப்பிட்ட இசை, அதுக்குன்னு ஒரு சங்கீதம், ஒரு இசை இருக்கான். அந்த இசையை நாம் மீட்டினோம் என்றால் அந்த சத்தத்தை கேட்டு அதற்கு மயங்கி போய் மான் அருகே வந்து விடுமாம். அருக வந்த சமயம் பார்த்து வேடன் மானை பிடித்து விடுவார். அப்ப மான் பிடிபடுவதற்கு காரணமாக என்ன உள்ளது? கிராமியமான ஒரு சங்கீதம். கிராமத்திலே அந்த பெரிய நகரங்கள்லாம் அது இருக்குமா தெரியாது, மானும் கிடையாது, மானை பிடிக்கிற வழக்கமும் கிடையாது. அப்போ ஒரு கிராமியமான சங்கீதம், அந்த வாத்தியங்களை எல்லாம் வைத்து கொண்டு ஒரு இசை ஈட்டினார்கள் என்றால் அதற்கு மான் வந்து சிக்கிக் கொள்ளுகிறது. இதைத்தான் அவர் எடுத்துக்காட்டாக சொல்லுகிறார். கிராமிய கீதம் ந ஸ்ருணுயாத் யதிஹி வனச்சர கொச்சித் சிக்ஷேத ஹரிணாத் ஹத்தாத் மிருகயோ கீதி மோகிதாத். அவர் தெரிவிக்கிறார், ஒரு காட்டிலே ஒரு சன்னியாசி வாழுகிறார், ஒரு பிக்ஷு வாழுகிறார். சொல்லுங்களே, காடுன்னு சொன்னால் மக்களிடத்தில் தொடர்பு இல்லாமல் தனியாக வாழுகிறார் என்று பொருள் கொள்ள வேண்டும். ஏன்னா பலரோடு சேர்ந்தால் அதில் பல கஷ்டங்கள், வாதங்கள் இதெல்லாம் வந்து கொண்டே இருக்கும். அப்போ பகவானை தியானிக்க ஆசைப்படும் ஒருவன் தனிமையை நாட வேண்டும். விவிக்ததேச சேவித்வம் அரதிஹி ஜனசம்சதி என்று கண்ணனும் இதை கீதையில் தெரிவிக்கிறார். விவிக்த தேசம், ஆள் நடமாட்டம் இல்லாத, அதுவும் மக்களுடைய சத்தம் இல்லாத ஒரு இடத்திலே போய் அமர்ந்து கொள்ள வேண்டுமாம். கூட்டத்தை ஒருவன் நாடக்கூடாது, தனிமையை நாடினால்தான் பகவானை பற்றி தியானிக்க முடியும். அப்படி காட்டிலே சென்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஞானி கிராமிய கீதம், கிராமிய கீதம்னால் கிராமத்தில் வாசிக்கப்படுகிற இசை என்று பொருள். அதிலே மிகவும் ஆசை கொள்ளக்கூடாது. ஏன்னா அந்த இசையிலே ஈடுபட்டு விட்டான் என்றால் அது மெதுவாக மற்ற விஷயங்களுக்கு இழுத்துட்டு வந்துடுமோ இல்லையோ. இப்போ கிராமிய இசைன்னு சொன்னால் இசை மட்டும் அல்ல, மக்களுடைய விவகாரங்கள், அவர்களுடைய போக்குவரத்து, பேச்சு, வழக்கு, இது அனைத்தையும் இந்த இடத்துல கொள்ள வேண்டும். காட்டிலே தனிமையை நாடி போனவன், நாம காட்டில் இருக்கோமே, ஊர்ல என்ன நடக்கிறது என்றே தெரியாதே, ஒரு முறை ஊருக்கு போய் என்ன நிலவரம், புதுசா கடந்த ஒரு வாரத்துல என்னென்ன நடந்துள்ளன என்று செய்திகளை எல்லாம் சேகரித்து வரலாம்னு போனால் அப்ப அதுல ஒரு பற்று ஏற்பட்டு விடுகிறது. உலகத்தில் மற்ற நிகழ்வுகளை பற்றி அக்கறை ஏற்படுகிறது. அந்த அக்கறை பற்றாக மாறும், பற்று ஒரு ஆசையாக மாறும், ஆசை நிறைவேறாவிட்டால் கோபமாக மாறும். அப்ப படிப்படியா இவனுடைய தியானத்திலிருந்து புத்தியை இழுத்து சென்று விடும். அதே போல மான்
தான் பாட்டுக்கு இருக்கும்போது ஏதோ மனிதர்கள் மீட்டக்கூடிய சங்கீதம் அதை கேட்டு ஆசைப்பட்டு வந்து சட்டுன்னு அது பிடிபட்டு விடுகிறதோ இல்லையோ, அதை போல ஒரு ஞானி பிடிபட்டு விடக்கூடாது. மான் எப்படி மக்களுடைய இசையில் ஈடுபடுகிறதோ அதை போல ஒரு ஞானி மக்களுடைய பொதுவான நடவடிக்கை, பொதுவான பேச்சு வழக்கு இதில் ஆசையை கொண்டான் என்றால், அவ என்ன பேசுகிறார்கள், நாம தனியாவே இருக்கோம், யாரோடும் தொடர்பே இல்லை, மக்கள் எல்லாம் என்ன பேசிக்கொள்ளுகிறார்கள்னு போய் பார்க்கலாம் என்று ஆசையோடு உலக விஷயங்களில் லௌகிக மக்களுடைய வாழ்க்கையில் அவன் ஈடுபாடு கொண்டான் என்றால் அது அவனுடைய தியானத்திலிருந்து வெகு தூரத்துக்கு அழைத்து கொண்டு போய் விடுமாம். அதனால் மானை போலே சிக்கக்கூடாது என்று 15வது ஆச்சாரியனை பற்றி தெரிவித்தார். அதற்கடுத்தது 16வது ரொம்ப முக்கியம். மீன், மத்ஸ்யம்னு சொல்றோமோ இல்லையோ, மீனை பார்த்து ஒரு முக்கியமான பாடத்தை தெரிந்து கொண்டேன்னு தெரிவிக்கிறார். என்ன பாடம்னால், நமக்கு மொத்தம் 5 இந்திரியங்கள், வெளிப்புலன்கள் 5 ஞானேந்திரியங்கள் உள்ளன. கண்கள், காதுகள், மூக்கு, நாக்கு, தோல். இந்த 5ம் தான் ஞான இந்திரியங்கள்னு சொல்லப்படுகின்றன. இந்த 5ஐயும் கொண்டுதான் நாம் ஞானத்தை சம்பாதிக்கிறோம், ஒரு பொருளை தெரிந்து கொள்ளுகிறோம். கண்ணை கொண்டு வடிவங்களை, நிறங்களை பார்த்து பொருளை தெரிஞ்சுக்கிறோம். காதாலே ஒரு விஷயத்தை கேட்கலாம், மூக்கால முகரலாம், நாக்கால சுவைக்கலாம், தோலாலே தொட்டு பார்த்து அது வெப்பமா இருக்கா, குளிர்ச்சியா இருக்கா, கடினமா இருக்கா, மென்மையாக உள்ளதா என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்ப இந்த 5 புலன்கள் தான் ஒருவனிடத்தில் இருக்கின்றன. இந்த 5ஐயும் கட்டுப்படுத்த வேண்டும். சமம் தமம் என்று தெரிவிப்பார்கள். சமம் அப்படின்னு சொன்னால் உள்புலனான மனதை அடக்குவது. தமம்னு சொன்னால் வெளிப்புலன்களான 5 இந்திரியங்களையும் அடக்குவது. இந்த 5ஐயும் அடக்கினால்தான் எந்த ஒரு செயலையும் நம்மால நீடித்து ஒரு செய்யவே முடியும். இந்திரியானாம் ஹி சரதாம் என் மனஹா அனுவிதீயதே ததஸ்ய ஹரதி பிரக்ஞாம் வாயுர் நாவம் இவாம்பசி என்று கண்ணன் கீதையிலே கூறுகிறார். நம்முடைய இந்திரியம் ஏதோ ஒரு பொருளை நோக்கி செல்லும் போது மனசு அதன் பின்னாலேயே போய்விட்டதென்றால், அப்போ ஒரு பெரும் கடலில் ஒரு கப்பல் சூறாவளி காற்றுக்குள்ளே சிக்கி கொண்டால் எப்படி இங்கும் அங்கும் அலை எறியுமோ, எங்கும் சென்று அடைய முடியாமல் தத்தளிக்குமோ, அதை போல் இந்த ஆத்மா இந்திரியங்கள் இழுத்த இழுப்புக்கெல்லாம் பின்னால் போனார் என்றால் அப்ப சம்சாரத்திலேயே சுத்தி சுத்தி வரத்தான் முடியும், இதிலிருந்து வெளியே வரவே முடியாது. அதனால இந்திரியங்களை முதல்ல கட்டுப்படுத்தணும்னு தெரிவிக்கிறார். தஸ்மாத் துவம் இந்திரியாணி ஆதவ் நியம்ய பரதருஷக. காமத்தை ஜெயிக்கணும், ஆசைகளை ஜெயிக்க வேண்டும் என்றால் முதலில் இந்திரியங்களைத்தான் நாம் அடக்க வேண்டும். சரி, அதுல எந்த இந்திரியத்தை அடக்குவது ரொம்ப முக்கியம்னு கேட்டால் அவதூதர் கூறுகிறார், நாக்கு இருக்கு பாருங்க, நாக்கை கட்டுப்பட்டுவதுதான் ரொம்ப கஷ்டம். ஒலிகள், எனக்கு மற்ற இசையெல்லாம் வேண்டாம், பகவானுடைய கீர்த்தனைகளை மட்டும்தான் கேட்பேன் என்று சொல்லிவிட முடியும். கண்ணுக்கு என்னென்னமோ விஷயங்கள் வேண்டாம், பகவானுடைய திருமேனி, அவனுடைய சேஷ்டிதங்கள், அதை பற்றின சித்திரங்கள், இதையேதான் பார்ப்பேன் என்று ஓரளவுக்கு ஏற்படுத்தி விடலாம். இது அனைத்தையும் கட்டுப்படுத்த முடிந்தாலும் ரசனம், நாக்கு சுவைப்பதற்கான இந்திரியம் இருக்கும் இல்லையோ, அதை கட்டுப்படுத்துவது ரொம்ப கஷ்டமா. அதை கட்டுப்படுத்தாமல் போனால் என்ன ஆகும் என்பதை ஒரு மீனை பார்த்து கற்றுக்கொண்டேன்னு தெரிவிக்கிற. ஜிஹ்வயா அதி பிரமாதின்யா ஜனோ ரச விமோகிதா மிருத்யும் ரிச்சதி அசத்புத்தி மீனஸ்து படிஷைர் யதா. ஒரு மீன் என்ன செய்கிறது, மீனை பிடிக்கிறவர் மீனவன் தூண்டில் போடுறார், அதில் ஏதோ ஒரு புழுவையோ ஏதோ ஒன்றத்தை கட்டி விட்டுருப்பார். அந்த புழுவினுடைய சுவை, அதற்கு ஆசைப்பட்டு தானே மீன் மாட்டுகிறது. மற்றபடி காது, கண்ணு, மூக்கு இதனாலெல்லாம் மீனுக்கு எந்த கஷ்டமும் வராது. ஆனால் வாய் சுவையை கட்டுப்படுத்த முடியாதபடியால், அது உடனே பார்த்த உடனே வேணும்னு ஆசை ஏற்படுகிறபடியால் தூண்டிலை கடித்து விடுகிறது. கடித்த உடனே மீனவர் அதை பிடித்து சென்று விடுகிறார். அதனால் மற்ற புலன்களை அனைத்தையும் அடக்கினாலும் கூட ரசனேந்திரியம் என்கிற சுவைப்பதற்கான புலன், அந்த புலனை அடக்குவது ரொம்ப முக்கியம்னு தெரிந்து கொண்டாராம். ஜிஹ்வயா அதி பிரமாதின்யா நரோ ரச விமோகிதா. ரசங்கள் சுவைகளுக்கு ஆட்பட்டு அதற்கு தோற்று போய் எவ்வளவு பேர் சாப்பிட்றா. நமக்கு என்ன உணவு வீட்டில் கிடைக்கிறதோ அதுவே தூய்மையானதா இருக்கும், நன்னாத்தான் இருக்கும். ஆனா எனக்கு நல்ல சுவை வேண்டும், அதிகமான சுவை வேண்டும் தானே வெளியில போய் உணவு விடுதிகள் எல்லாம் போய் சாப்பிட்றோம். ஆனா அங்க போனால் தூய்மை கிடைக்குமா தெரியாது. ஒரு நாள் மாசத்துக்கு சாப்பிடலாம், தினமும் போய் வெளியிலேயே வாங்கி சாப்பிட்டு இருந்தா. அதுவும் இந்த காலத்தில் எத்தனையோ பேர் ராத்திரி 9 மணி வரைக்கும் வேலைக்கே செல்லுகிறார்கள். வரும்போது வரும் வழியிலேயே எங்கோ ஒரு இடத்துல நின்று சாப்பிட்டு விட்டு வீட்டுக்கு வருவது உண்டு. வந்த உடனே இன்னும் வசதி, கைபேசியில் தட்டினா வீட்டுக்கே பண்ணி பண்ணதை எடுத்துன்னு ஒருத்தர் கொடுத்துட்றார். அதெல்லாம் சுவையானதாக இருக்கும், ஆனால் எவ்வளவு தூய்மையாக இருக்கும்னு சொல்ல முடியாது. வீட்டில் செய்வது தூய்மையானதாக இருக்கும், பகவானுக்கு கண்டருள பண்ணப்பட்டதாகத்தான் இருக்கும்.
ஆனா எவ்வளவு சுவையா இருக்குங்கிறது அவரவர் வீட்டு மக்களை பொறுத்தது. எப்படி இருந்தாலும் அந்த சுவைக்கு பின்னால் போகக்கூடாது. உணவு என்பது உடலை தரித்து கொள்வதற்காக, அது உண்ணும்படிக்கு இருந்தால் போருமே தவிர ஓஹோன்னு அறுசுவை உணவை தான் தினமும் சாப்பிடணும் என்கிற தேவை எதுவும் கிடையாது. அப்படி ஒருவன் நாக்கை கட்டுப்படுத்தாமல் இருந்தால் மீன் எப்படி நாக்கால் கெடுகிறதோ மனிதனும் நாக்காலே கெட்டுப்போவான். இந்திரியாணி ஜெயந்தி ஆஷு நிராகாரா மனிஷிணா வர்ஜயித்வாது ரசனம் தன் நிரன்னஸ்ய வர்த்ததே. மற்ற இந்திரியங்களை எல்லாம் அடக்கணும்னால் ஓரளவுக்கு சுலபமா பண்ணிடலாமா. காது வேற எந்த இசையும் கேட்கக்கூடாதுன்னு ஓரளவுக்கு கட்டுப்பாடு கொண்டு வர முடியும். மூக்கு பகவானுடைய புஷ்பங்களைத்தான் முகர்ந்து சந்தோஷப்படணும் என்று கொண்டு வர முடியும். கண்கள் பகவானைத்தான் பார்க்க வேண்டும், மற்ற விஷயங்களை பார்க்க கூடாது என்றும் கட்டுப்படுத்தி விட முடியும். அப்ப நிராகாரம், இந்த இந்திரியங்களுக்கு வேண்டிய தீனியை நாம் இடாமல் இருந்தாலே காலப்போக்கில் அந்த இந்திரியங்கள் அந்த பற்றை விட்டுவிடும். அப்ப இந்திரியங்களை கட்டுப்படுத்தி விடலாம். ஆனா என்ன வேடிக்கை என்றால், ரசனம் என்கிற சுவைக்கதற்கான புலன் இருக்கே, அதை கட்டுப்படுத்தணும்னால் சாப்பிட்றதையே நிறுத்தினா மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும். ஆனா உயிர் வாழ வேண்டும் என்றால் சாப்பிட்டுத்தான் ஆக வேண்டும். அதனால தான் அதை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம்னு சொல்றான். உயிர் வாழணும்னால் ஏதோ இசைகளை கேட்டுத்தான், இல்ல ஒலியை கேட்டால் தான் உயிர் வாழ முடியும்னு சொல்ல முடியாது. உன்னை முகர்ந்தால் தான் உயிர் வாழ முடியும்னு சொல்ல முடியாது. ஒரு பொருளை பார்த்தால் தான் உயிர் வாழ முடியும்னு சொல்ல முடியாது. ஆனா உணவு உண்டால் தான் ஒருவன் உயிர் வாழ முடியும். அந்த உணவிலே சுவை என்பது இன்றியமையாதது. அப்ப நாக்கு சுவையை தேடுவதுதான் இருக்கிறதுலே கஷ்டமான ஒரு இந்திரியமா. அந்த இந்திரியத்தை மற்ற இந்திரியங்களுக்கு கண்ணை மூடிக்க போறேன், இனிமே எதையுமே பார்க்க மாட்டேன் பகவானை தவிரன்னு சொல்லிடலாம். காதை பொத்திப்பேன், இனிமே அவனை தவிர எதையும் கேட்க மாட்டேன்னு சொல்லிடலாம். அதை போல வாயை மூடி விடுவேன், இனி உணவே சாப்பிட மாட்டேன் என்று சொன்னால் 4 நாள்ல பிராணம்தான் போகும். வேற எந்த நன்மையும் அடைய முடியாது. பகவானை பற்றி பக்தி யோகமோ சரணாகதியோ செய்து வைகுந்தத்துக்கும் செல்ல முடியாது. அப்ப அன்னம் இல்லாமல் இருத்தல் என்கிற நிலைக்கு போகவே முடியாதோ இல்லையோ. அப்ப அன்னத்தை உண்டுதான் ஆக வேண்டும். ஆனா அந்த அன்னத்துல சுவையிலே ஆசை வைக்காமல் இருக்க வேண்டும். அப்போ கொஞ்சம் ட்ரிக்கி அப்படின்னு சொல்றாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்து பார்த்து கட்டுப்படுத்த வேண்டும் ரசனேந்திரியத்தை. தாவ ஜிதேந்திரியோ நஸ்யாத் விஜித அந்நேந்திரிய புமான் ச ஜகேத் ரசனம் யாவத் ஜிதம் சர்வம் ஜிதே ரசே. ஒருவன் உண்மையாக புலன்களை அடக்கினவன்னு எப்படி சொல்லலாம், எப்போது சொல்லலாம்னால் ரசனேந்திரியத்தையும் சேர்த்து அடக்கினால்தான் இந்திரிய ஜெயத்தை உடையவனாம். இல்லை மற்ற இந்திரியங்களை எல்லாம் கட்டுப்படுத்திட்டே சுவாமி, நாக்கை மட்டும் இன்னும் கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியல, பரவாயில்லையா, இந்த இந்திரிய கட்டுப்பாடு போருமானு கேட்டால் அந்த நாக்கு எங்கே போகிறதோ அதை தொடர்ந்து மற்ற இந்திரியங்கள்லாமும் சேர்ந்து வெளியில போயிடுமா. ஒரு துணிப்பை இல்லை தோல் பைன்னு வச்சுக்கோங்களேன், தோல் பையில நான் ஒரு தீர்த்தத்தை கொட்டி வச்சிருக்கேன். அப்போ அது வெளியில கொட்டவே கொட்டாது. தோல் நன்னா இருக்கிற வரைக்கும் வெளியில கொட்டாது. அதில் ஒரே ஒரு இடத்துல ஓட்டை போட்டேன்னு வச்சுக்கோ. அப்ப அந்த ஓட்டை ஒன்று வழியாக எல்லா தண்ணீரும் வெளியில போயிடுமோ இல்லையோ. இல்லை சுவாமி 5 ஓட்டை போட்டா தானே எல்லா தண்ணீரும் போகும். நான் 4 ஓட்டையை மூடிட்டேன், ஆனா ஒரே ஒரு ஓட்டை மட்டும் இன்னும் திறந்திருக்கு, அது பரவாயில்லையான்னு கேட்டால் ஒரு ஓட்டை திறந்திருந்தாலும் மொத்த தண்ணீரும் வெளியில போயிடும். அதை போல இந்திரியங்கள் 5 ஓட்டைகள். நம்ம கிட்ட இருக்கிற தண்ணீர் தான் ஞானம் என்பது. நம்முடைய ஞானம் வெளியே போய் உலகப் பொருள்களை பார்ப்பதை நிறுத்திவிட்டு உள்நோக்கி திரும்பி ஆத்மாவையும் பரமாத்மாவையும் உணர வேண்டும். அப்படி பண்ண முயற்சிக்கணும்னால் முதல்ல 5 ஓட்டைகளையும் அடைக்க வேண்டும். அதுல ஏதோ ஒரு ஓட்டை திறந்திருந்தாலும் ரசனேந்திரியம் கட்டுப்பாட்டில் இல்லை என்றால் அந்த ரசனேந்திரியம்ங்கிற ஓட்டை வழியா மொத்த ஞானமும் வெளியில போயிடும். நம்முடைய ஞானம் முழுவதும் சுவையான பொருள்களை அடைவதிலேயே செலவழிக்கப்படுமே தவிர ஆத்மா பரமாத்மாவை பற்றி நினைக்க வரமாட்டோம். அதனால் உண்மையில் இந்திரியத்தை ஜெயித்தவன் ஒருவனை சொல்லணும்னால் எவன் ஒருவன் ரசனேந்திரியம் நாக்கில் இருக்கிற சுவை புலனை ஜெயித்திருக்கிறானோ அவன்தான் இந்திரிய கட்டுப்பாடு உடையவன் என்று புரிந்து கொண்டேன். அப்ப மீனை பார்த்து வாய் ஆசைப்பட்டு ருசிக்க ஆசைப்பட்டு தேவையில்லாத பொருள்களை ஆசைப்படக்கூடாது, அடைய முனையக்கூடாதுன்னு புரிந்து கொண்டேன் என்று மீனை பற்றி சொன்னார். அடுத்து பிங்களா என்று ஒரு பெண், அந்த பெண்ணிடத்திலிருந்து ஒரு பாடம் கற்றுக்கொண்டேன்னு தெரிவிக்கிறார். பிங்களா நாம வேஷ்யாசீத், அதுக்கு மேல ஆசீத் விதேக நகரே புரா தஸ்யாமே சிக்ஷிதம் கிஞ்சித் நிபோத நிபநந்தன மார்க ஆகச்சதோ வீக்ஷ்ய புருஷான் புருஷரிஷப தான் சுல்கதான் வித்தவதா காந்தான் மேனே அர்த்த காமுகா. பிங்களா என்று ஒரு தாசி ஒரு ஊரிலே இருந்தாள். விதேகம் என்கிற ஊரிலே வாழ்ந்து வந்தாள். அவள்
அவ்வப்போது எந்த ஆடவர்கள் எல்லாம் அவரிடத்துல வருவார்களோ அவர்களிடத்திலிருந்து பணத்தை சம்பாதித்து அதை வைத்துத்தான் ஜீவனம் நடத்தி கொண்டிருந்தாள். ஒரு நாள் நன்னா அலங்காரம் எல்லாம் பண்ணிண்டு வாசல்ல வந்து நின்று கொண்டு இன்னைக்கு யார் எந்த ஆண் வருகிறான் என்று பார்ப்பதற்காக காத்து கொண்டிருந்தாள். அவள் வாழ்க்கையே யாரோ ஒருவர் வருவார், அவர் பணக்காரரா இருக்கணும். இவருடைய பிரார்த்தனையே என்ன? வரக்கூடியவன் அன்று வரும் ஆண் பணக்காரனாக இருக்க வேண்டும், அப்பதான் அவளுக்கு நிறைய செல்வம் கிடைக்கும் என்கிற எண்ணத்திலே வாசல் நின்று கொண்டிருந்தாள். அன்னைக்கு என்னமோ தெரியல, யாருமே வரவில்லை. இவள் காத்து காத்து பார்த்தாள், எவனுமே வரவில்லை. அப்ப தனக்கு அன்னைக்கு செல்வம் கிடைக்காதுங்கிற நிலை ஏற்பட்டு விட்டது. அது தெரிந்தவுடனே இவளுக்கு ரொம்ப வருத்தம் ஏற்பட்டதாம். தஸ்யா வித்தாசயா சுஷ்யத் காயா தீன சேதசா நிர்வேத பரமோ ஜக்ஞே சிந்தாஹேது சுகாவகா. அவளுக்கு நிர்வேதம் அப்படின்னா வெறுப்புன்னு அர்த்தம். நிர்வேதம்னா போருங்கிற எண்ணம் சொல்றோமோ இல்லையோ, ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம்னால் போரும் சுவாமி, இனிமே முடியாது, இதோட நிறுத்தி கொள்ளலாம், இவ்வளவுதான் என்னால் தாங்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் வருதே, அதான் நிர்வேதம்னு தெரிவிப்பார்கள். இனி இந்த உலகம் வேண்டாம் என்கிற ஒரு எண்ணம் வருது. அது எப்படிப்பட்டதுன்னு சொல்றார். சிந்தா ஹேதுஹு சுகாவகா. எப்ப தெரியுமா நிர்வேதம் வரும்? முதல்ல சிந்தை, நமக்கு ஒரு கவலை ஏற்படணும். கவலை ஏற்பட்டு ஒரு பொருளை பத்தி நினைச்சுட்டே இருந்தோம்னால் இது ஏன் இப்படி நடக்கிறது, எனக்கு ஏன் இவர்களிடத்துல இந்த ஆண்களிடத்துல ஒரு எதிர்பார்ப்பு உள்ளது, அவர்கள் கொடுக்கும் பணத்தை கொண்டுதான் நான் சந்தோஷப்படணும்னு வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்கிறேனே, இது சரிதானா, இப்படின்னு நிறைய யோசிக்க தொடங்கினாள். யோசிக்க யோசிக்க நிர்வேதம் ஏற்பட்டது. ஏன் இவ்வளவு தாழ்ந்த ஒரு தன்மையிலே நாம் இருக்கிறோம், இவர்கள் கொடுக்கும் பணம் தான் நமக்கு செல்வமா என்கிற நிர்வேதம் ஏற்பட்டது. நிர்வேதம் ஏற்பட்டு விட்டால் அடுத்து என்ன வரும்னால் சுகஹேதுகு, சுகத்தை ஏற்படுத்திவிடும். முதல்ல உலகத்துல துன்பப்பட்டு கொண்டிருப்போம், அதை ஆராய வேண்டும். ஏன் உலகத்தில் துன்பப்படுகிறோம்னு ஒருவன் ஆராய தொடங்கினால் அதுக்கு சிந்தான்னு பெயர். சிந்தை வந்துவிட்டால் காலப்போக்கில் உலகப் பொருட்கள் அனைத்துமே போகத்தை துக்கத்தை தான் கொடுக்கும், ஆனந்தமயமாக இருக்காது. அப்ப இந்த உலக வாழ்க்கை தவறானது, தாழ்ந்தது என்கிற புரிதல் வந்துடுமோ இல்லையோ, அதைத்தான் நிர்வேதம்னு சொல்றா. அந்த புரிதல் வந்து விட்டால் அதற்கு பிறகு சுகம்தான் ஏற்படும். நிர்வேத பரமோ ஜக்ஞே சிந்தாஹேது சுகாவகா நஹ்யங்க அஜாத நிர்வேதோ தேகபந்தம் ஜிகாசதி. ஒருவன் சம்சாரத்திலிருந்து விடுபட வேண்டும், இந்த உலகத்திலிருந்து மோட்சம் அடைய வேண்டும் என்றால் அவனுக்கு கண்டிப்பா நிர்வேதம் என்பது ஏற்பட்டே ஆக வேண்டும். நிர்வேதமே ஒருவருக்கு ஏற்படவில்லைனால் அவர் எப்படி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்? சௌக்கியமா நல்ல குடும்பத்துல பிறந்து ஓரளவுக்கு பணங்காசு வசதி எல்லாம் இருந்து மனைவி மக்களோடு ஆனந்தமாக இருந்து எடுத்த காரியெல்லாம் நிறைவேறி எல்லா சுகங்களையும் பெற்று ஆரோக்கியத்தோடு செல்வத்தோடு நிறைய உற்றார் உறவினர்கள் எல்லாம் அன்போடு இருந்து கொண்டு ஒருவர் வாழ்ந்து வந்தார்னால் அவருக்கு சம்சாரம் வேண்டாம்ங்கிற எண்ணமே வராது. வராவிட்டால் அவர் வைகுந்தத்தை அடைய போறதே கிடையாது. அப்ப முதலில் மோட்சம் அடையணுங்கிற ஆசைக்கு அடிப்படை என்ன? இந்த வாழ்க்கை தாழ்ந்ததுங்கிற நிர்வேதம் ஏற்பட வேண்டும். நிர்வேதம் ஏற்படாத ஒருவன் மோட்சத்துக்கு முயலவே மாட்டான். இந்த பெண்ணுக்கு அந்த நிர்வேதம் வந்து விட்டது. ஏன்னா இத்தனை நாளா ரொம்ப தாழ்ந்த ஒரு தொழிலை செய்து கொண்டிருந்தாள். அதுல என்னமோ ஒரு நாள் யாரும் வரவில்லை, எந்த ஆணும் வரவில்லைன்னு உடனே நாம் ஏன் இவர்களை எதிர்பார்த்து இருக்கிறோம், ஏன் இப்படி தாழ்ந்து விட்டோம்னு அவளுக்கே தோன்றியது. சரின்னு தான் மாற்றிக்கொள்ளுகிறார். அஜாத நிர்வேதா தேகபந்தம் ஜிகாசதி யதா விஜான ரஹிதா மனுஜோ மமதாம் நிருப சந்தம் சமீபே ரமணம் ரதிப்பிரதம் வித்தப்பிரதம் நித்தியமிமம் விஹாய அகாமதம் துக்க பயாதி சோக மோகப்பிரதம் துச்சமகம் பஜயக்ஷா. இத்தனை நாட்களாக ஒரு தாழ்ந்த செல்வத்தை விரும்பி விட்டேன், இப்போதுதான் அவளுக்கு புரிந்தது. ஒரு உயர்ந்த செல்வம் நம்ம கிட்டையே இருக்கே, கையில ஒரு பொருள் இருக்குங்கிறச்சே அதை விட்டுட்டு யாரானு ஆகாசத்துல கையில ஒரு பறவை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேடன் இருக்கார், கையில ஒரு பறவை இருக்கு, இல்ல ஒரு முயல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, முயலை பிடிச்சிட்டார். ஆனால் ஆகாசத்துல 2 காக்கா பறந்து போறது. அப்ப முயலை விட்டுட்டு, பிடிச்ச கையில இருக்கிற முயலை விட்டுட்டு ஆகாசத்துல இருக்கிற காக்காய்க்கு யாரானு ஆசைப்படுவாளோ? அதை போல பகவான் நம்மோடு கூடவே இருந்து நமக்கு ஆனந்தத்தையே கொடுத்து செல்வங்களையே கொடுத்து எப்போதும் இகழ்ச்சியே சொல்லாமல் இருக்கிறாரோ இல்லையோ. ஆனா உலக மக்கள் இருப்படி எப்போதும் ஆனந்தம் கொடுப்பார்கள்னு சொல்ல முடியாது, எப்போதும் கூட இருப்பார்கள்னு சொல்ல முடியாது. அதுவும் வந்தவர்கள் ஏசி விட்டுத்தான் செல்லுவார்கள், தூற்றத்தான் செய்வார்கள். அப்ப பகவான் தான் உண்மையான செல்வமே தவிர இந்த ஆடவர்களிடத்திலிருந்து பெறக்கூடிய செல்வம் செல்வம் அல்ல என்கிற புரிதல் ஏற்பட்டது. சம்சார கூபே பதிதம் விஷயைஹி முஷிதேக்ஷணம் கிரஸ்தம் காலாஹினாத்மானம் கோன்யஸ்திராத்தும் அதீஸ்வரஹா.
இந்த உலகத்தில் சம்சாரம்ங்கிற ஒரு பாழும் கிணறு, அந்த கிணற்றுக்குள்ளே விழுந்த ஒருவனை கைபிடித்து தூக்க வேண்டுமென்றால் அது பகவான் அதீஸ்வரர், எல்லா தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமான பகவான் நாராயணனை தவிர யாராலே செய்ய முடியும்? விஷயைகி முஷிதேக்ஷணம் கிரஸ்தம் காலாகினா. கூப்பத்துக்குள்ள விழுந்தது மட்டும் பெரிய விஷயம் கிடையாது. ஒரு கிணத்துக்குள் விழுந்து விட்டான், அங்க உள்ள ஒரு பாம்பு இருக்கு. ஏன்னா கிணத்துக்குள்ள சௌக்கியமா இருந்துடலாமோ இல்லையோ, நீச்சல் தெரியும்னா ஆனந்தமா ரொம்ப நாள் கூட இருக்கலாம். உள்ள ஒரு பாம்பு இருக்கு, அது வேற இவனை கடிச்சிருத்து. அப்ப வெளியிலயும் வர முடியாது. அங்க யாரான உதவிக்கு இருப்பாளன்னா பாம்பு மட்டும்தான் கூட இருக்கு. அந்த நிலையிலிருந்து ஒருவன் வெளியே வர வேண்டும் என்றால் நல்ல சக்தி வாய்ந்த ஒருவர் உதவ வேண்டுமே, அது பகவான் ஒருவன்தான் அந்த பெண் புரிந்து கொண்டாள். ஆஷாகி பரமம் துக்கம் நைராஷ்யம் பரமம் சுகம் யதா சச்சித்ய காந்தாசாம் சுகம் சுஷ்பாய பிங்களா. அவ புரிந்து கொண்டாளாம். ஆஷாகி பரமம் துக்கம், ஆசை என்பது இருந்தாலே அது உயர்ந்த துக்கத்துக்கு காரணமாகிவிடும், நிறைய துக்கத்தை ஏற்படுத்திவிடும். நிராஷா பற்றற்ற தன்மை என்பது எல்லையற்ற சுகத்தை ஏற்படுத்தும். அப்ப உலக விஷயங்களில் ஆசையை விட்டு, அதை பெற்றுக் கொடுக்கக்கூடிய செல்வத்தில் ஆசையை விட்டு, அதை கொடுக்கக்கூடிய யார் யாரோ சுவாமிகளானவர்கள் அவர்களிடத்திலும் ஆசையை விட்டு பகவான் ஒருவனைத்தான் பற்ற வேண்டும் என்று அந்த பெண்ணு புரிந்து கொண்டாளாம். அதை அவதூதர் எதுவுக்கு கோருகிறார்? அந்த பெண்ணை பார்த்து வைராகியம் நிர்வேதத்தை பற்றி தெரிந்து கொண்டேன் என்று கூறினார். அப்ப 3 ஆச்சாரியர்கள், மான், மீன், பின்களா என்கிற ஒரு பெண், 3 பேரை பத்தி இன்றைய தினம் பார்த்தோம். மேலே தொடர்ந்து வேறு யார் யார் ஆச்சாரியர்கள் என்பதை நாம் பார்க்கலாம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।